Good evening, everyone. Good evening, all of you. ஸ்டார்ட் பண்ணலாமா? பேச கேட்குது எல்லாத்துக்கும்? ஆடியோ ஓகே தானே? Okay, sir. Good evening. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்துட்டு இருந்தோம் நினைக்கிறேன். கரெக்டாக ஆவரேஜ் சராசரி. Average, sir. ஆமா sir. ஆமாம், அது போட்டு பார்த்தீங்களா எல்லாரும்? அந்த மெத்தட் work வந்து போட்டு பண்ணுங்க sir. பார்த்தீங்களா? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா அது கண்டினியூட்டின்னு கொஞ்சம் சம்ஸ் இருக்கு, அதை இங்கே முடிச்சிடலாம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது? இல்ல sir. இல்லை, நம்ம போட்ட வரைக்கும் எல்லாரும் ஓகே தானே? Okay sir. போன வார கிளாஸ் போட்ட வரைக்கும் எல்லாம் ஓகே தான், கரெக்டா? Yes sir. அடுத்தது டவுட் இல்லை, ஏன்னா அது நியூ மெத்தடு. பழைய மெத்தடு நீங்கள் புக் மெத்தட் போட்டிருப்பீங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் நியூ மெத்தட் சொல்லி தந்தேன். எல்லாரும் அதில் கிளியராக இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த இதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். நீங்கள் மோஸ்ட்லி டாபிக் முடிச்சிடுவது. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதவீதம், சரிங்களா? பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சராசரி இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கு, அது மட்டும் போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் எது வரைக்கும் போட்டோம்? லாஸ்ட் போட்ட கேள்வி யாராவது சொல்ல முடியுமா? கடைசியாக போட்ட கேள்வி என்னன்னு சொல்ல முடியுமா? போட்டோம் sir. சராசரி தான் பார்த்தோம். இல்லை, அதில் எந்த கேள்வி போட்டோம்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? Yes sir. Yes sir. இந்த கேள்வி போட்டாச்சா? Question நான் hint மாதிரி தான் எழுதணும். புரியல, எதை கேள்வி சொல்லுங்க. இருங்க sir. இந்த கேள்வி சால்வ் ஸ்க்ரீன் பண்ணுவோம் தெரியுது சார். மேடம். இந்த கேள்வி போட்டோமான்னு பாருங்க. போட்டோம் Sir. சார். Sir, in a class, total 25 students with average age 50 years. If one more student is added, average increase by 2 years. அந்த sum sir. இந்த சம்மா 7th sum sir. அதான் பாருங்க, இது ஸ்க்ரீன்ல தெரியுது. Yes, sir. சம் போட்டாச்சா? இது இது போட்டோம் போட்டாச்சா? சார். போட்டோம். Yes. ஓகே, அடுத்து இந்த சம். ஸோ இதுல இருந்து நம்ம இன்னைக்கு போடுவோம். அதே இதுதான். ஸோ இந்த சம்ல இருந்து நம்ம இன்னைக்கு போடலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மெத்தட் வந்து நம்ம இதுக்காகவே போடுற மெத்தடு. ஸோ இதுக்கு முன்னாடி மெத்தட் நீங்கள் எங்கேயும் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால இந்த மெத்தடை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக அது இருக்கும், சரிங்களா? ஸோ ஈஸியாக இருக்குன்னா என்னன்னு சொல்றதுன்னா, இந்த சராசரி எப்படி கேட்டாலும் உங்களால வந்து போட முடியுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே, புரியல சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் எதுவும் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார், இது எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஓ சரிங்க. ஸோ ஒன் டைம் சொல்லி தர முடியுமா அந்த மெத்தட? எத்தனை பேர் இல்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல? சார், எத்தனை நான் பேர் இருக்கேன். இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வேற யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க. வேற யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நானும் இருக்கேன் சார். உங்க பேரு? என் பேர் கௌரி சார். ஓகே, 2 பேர் இருக்கீங்களா? இது பேப்பர் 1ங்களா 2ஆ? பேப்பர் 1 2 ரெண்டுத்துக்குமே பொதுவா இருங்க. ஆவரேஜ்ங்கிறது காமன், சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஓகே, அப்ப 3 பேர் இருக்கீங்களா? ஓகே, சரிங்க. நம்ம ஒரு குயிக்கா சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி தெரியும்னா மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லித்தரேன், கவனிங்க. அதாவது யூஸ்வலா நம்ம சராசரி அப்படிங்கிறது வந்து நம்மளோட புத்தகங்கள் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா மெத்தட்ல படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ ஃபார்முலா மெத்தட் இல்லாம ஒரு நியூ அப்ரோச் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? இந்த நியூ அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா இல்லாம எப்படி சிம்பிளா போடுறது அப்படிங்கிறது தான் சராசரி. ஸோ லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் தான் பாருங்க. பட் இப்போ நான் குயிக்காக வந்து அந்த மெத்தட் என்னங்கிறத நான் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களா, இங்கே பாருங்க, ஒரு 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. 12 எண்களை கொடுத்துட்டு இந்த 12 எண்களோட சராசரி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த எண்களோட கூடுகை, அதாவது என்னன்னா, எப்படி நம்ம சராசரியோட ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் நார்மலா ஃபார்முலா சராசரி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன், அதாவது எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை எண்கள் அது எல்லாத்தையும் கூட்டிட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை இது அதை எண்களோட மதிப்போட கூடுகை மேலே போட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணுவோம்னா எத்தனை எண்கள் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்
அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னா நார்மலா நீங்க புத்தகங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. நான் என்ன சொல்லி தந்தேன்னா இந்த மெத்தடுக்கு பேரு டீவியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? டீவியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டீவியேஷன் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்கள் பாருங்க, 12 எண்கள் கொடுத்துருக்காங்களா? நான் எழுதி காட்டுறேன், மறுபடியும் போட்டு காட்டுறேன். 3, 11, 7, 9, 15, 13, 8, 19, 17, 21, 14, எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸ், அதாவது 12 எண்கள், 12 சராசரியும் 12. மொத்த எண்கள் 12, அந்த 12 எண்களோட சராசரியும் எவ்வளோ? 12. ஆவரேஜ் எவ்வளோ? 12 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு எண்ணை வந்து என்ன பண்ணலாம்னா சராசரி அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் இந்த மெத்தடோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யூ கேன் பிக் எனி நம்பர், ஏதோ ஒரு எண். நான் எப்பவுமே என்ன பண்ணேன், நடுவில் இருக்க எண்ணை எடுத்துப்பேன். அப்போ நடுவில் இருக்கேன்னு எக்ஸாக்டாலாம் பார்க்க வேண்டாம். இப்போ ஐம் அஸ்யூமிங், அதாவது அஸ்யூமிங்னா என்னன்னா, நான் வந்து நினைச்சுக்கிறேன் 8 தான் வந்து சராசரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமும் நீங்க வந்து பாருங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் பாருங்க. லெஃப்ட் சைட்ல நீங்க சராசரின்னு எடுத்துக்கு உள்ள நம்பர்ல ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கறது என்னது? ஒரு நிமிஷம். இது ஆக்சுவலா வந்து இது 13. ஒப்பிட்டு பார்க்கறது என்னன்னா, நீங்க அசியூம் பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன சராசரி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்க, 3ங்கிறத நம்ம வந்து சராசரியை எடுத்துக்கிட்டோம். அப்போ 8ங்கிறத சராசரியை எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 கம்பேர் பண்ணா 8 அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? 8 விட 3 அதிகமா கம்மியா? சொல்லுங்க. அதிகமா இருக்கு சார். 8 அதிகமா இருக்கு. அப்போ 3 எவ்வளவு கம்மியா இருக்கு? 8 விட 5 கம்மியா 5. இருக்கு. ஏன் கம்மி போட்டேன்னா இது நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? கம்மியா இருக்கு. ஓகேவா? விட எஸ் சார். 5 கம்மியா இருக்கு. இப்ப 11யும் 8யும் கம்பேர் பண்ணுங்க. 11 8 விட 3 கூடுதலா இருக்கு. இந்த பிளஸ் எதுக்கு போடுறோம் அப்படிங்கறது நல்லா நான் வச்சுக்கணும். இது 3 கூடுதலா இருக்கு, இது 3 கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிறதுனால மைனஸ்னா டெபிசிட், பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். இதுனா வந்து சர்ப்ளஸ். பிளஸுக்கு மைனஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். மைனஸ்னா டெபிசிட், டெபிசிட்னா என்ன? பற்றாக்குறை. பிளஸ்னா என்னது? கூடுதல். அதாவது நம்ம அசியூம் பண்ண ஆவரேஜ் விட அது அதிகமா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். புரியுதுங்களா? சோ இப்போ அடுத்து 7 வாங்க. 7 எவ்வளவு கூடுதலா இருக்கு கம்மியா இருக்கா? நம்ம 8 அசியூம் பண்ணதை விட -1. எவ்வளவு கம்மியா இருக்கு? -1. இது 9 பிளஸ் 1, 15 பிளஸ் 7, 13 பிளஸ் 5 பிளஸ் 5. இது 0. நம்ம எடுத்ததே இதுதான். இந்த நம்பரையும் பார்த்தீங்கன்னா 0. 19 எவ்வளவு கூடுதலா இருக்கு? பிளஸ் 11 11. 17 பிளஸ் 9 கரெக்டா? 21 பிளஸ் 13 13 14 13 சார் 13. ஓகே, வெரி குட். அடுத்தது 14 +6 பிளஸ் 6. எக்ஸ் தெரியாது. அதாவது இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 எண்கள் கொடுத்துருக்காங்க. 12 எண்களோட சராசரி. சாரி, ஆக்சுவலாக வந்து நான் வந்து இங்கே அஷ்யூம் பண்ணிட்டேன். சரி, ஓகே. நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லித்தரேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒரு நம்பர் போடுறேன். லெட்ஸே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 16ன்னு போடுறேன். 16 எடுத்துக்கங்க. 16 இது எத்தனை கூடுதல்? 8. 8 விட எவ்வளவு கூடுதல்? பிளஸ் 8. இப்போ புரிஞ்சுதா? இப்போ இந்த 12 எண்களோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்க நம்பர் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துட்டோம். அதை எடுத்துட்டு அந்த நம்பர் என்ன பண்ணியிருக்கோம்? ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு பிளஸ் மைனஸ் கூடுதலா இருக்க கம்மியா இருக்கா அப்படின்னு கணக்கு போட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மைனஸ் உள்ள நம்பர் எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. பிளஸ் இருக்க நம்பர் எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் போட்டிருக்கேன்ல, இந்த எண்கள் எல்லாம் கூட்டி பிளஸ்ல எவ்வளவு வருது, மைனஸ்ல எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. 6. -6ஆ? ஆமாங்க சார். ஓகே. பிளஸ்ல எவ்வளவு வருது? 63 சார் +63 பிளஸ் 63ஆ?
கன்ஃபார்மா? இங்க பாருங்க 3 + 3 + 1 4 7 4 11 11 5 சார் 16 6. 16 16 ஒரு 11 27 27 ஒரு 9 36 36 ஒரு 13 30 19 49 49 55 55 63 தானே வருது கரெக்டா? எஸ் சார் 6. 63. 63. இப்போ இது ரெண்டையும் சமப்படுத்துங்க. -6 + 63 ரெண்டையும் இது பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? ப்ளஸ் 50 7. எவ்வளோ வரும்? 57. கரெக்டா? புரிஞ்சுதா? -6 + 63 ரெண்டத்தையும் சேர்த்துனீங்கன்னா எவ்வளோ வரும்? +57. அப்படின்னா என்ன 7. அர்த்தம்னா நம்ம 8ன்னு அசியூம் பண்ணதை விட இவங்க எல்லாத்துட்டையும் 57 கூடுதலா இருக்கு. சரிங்களா? அப்போ 57 கூடுதலா இருக்கு. எத்தனை பேத்துக்கு இது சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும்? 12 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த 57ங்கிறது எல்லாத்துட்டையும் 8 இருக்கணும். சராசரி என்ன மீனிங்னா சமம், எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சராசரியோட மீனிங். எல்லாத்துட்டும் எல்லாமே இருக்கணும். அப்ப எல்லாத்துட்டும் 8 இருக்கணும். நம்ம போட்ட அந்த விதிப்படி என்ன இருக்கு? எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தா பற்றாக்குறையா இருந்தது 6 பேரு, 8 இல்லாம இருந்தது 6 பேரு. அதாவது 8 இல்லாம இருந்தது மதிப்பெண் 6, ஆனா அதிகமா இருந்தது 63. இது ரெண்டையும் சமப்படுத்தினா எல்லாத்துக்கும் இப்ப 8 பிரிச்சது கொடுத்த போக நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? இன்னும் 57 எக்ஸ்ட்ரா இருக்கு. புரியுதா? லாஜிக் புரியுதா? புரிஞ்சுதா இந்த லாஜிக்கு? 8ங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிம்பிளா இன்னும் சொல்லணும்னா எல்லாத்துக்கும் 8 சாக்லேட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா எல்லாத்துக்கும் 8 சாக்லேட் தவிர எல்லாத்துக்கும் இருந்து 8 சாக்லேட் மேல இதுல இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம். புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் 8 சாக்லேட் இருக்குன்னு பார்த்தா 6 சாக்லேட் கம்மியா இருந்தது, 63 சாக்லேட் எக்ஸ்ட்ரா இருந்தது. இப்போ 6 சாக்லேட்டை இங்க 63 இருந்து 6 சாக்லேட் எடுத்து கொடுத்தது போகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கு? 57 சாக்லேட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ நம்ம எடுத்த சராசரியை விட 57 எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? 57 எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும். சரிங்களா? அப்ப 57 ÷ 12. ஏன் 12 எடுத்தேன்? ஏன்னா 12 நபர்கள் இருக்காங்க, 12 எண்கள். அப்ப 57 ÷ 12 போட்டா எவ்வளவு வரும்? 12 12 4s are 48. கரெக்டா? எஸ் சார் 12 × 4 48. மீதி எவ்வளவு வருது? 9 வருதா? 9. 57 12 டிவைட் பண்ணுங்க. 4 12 4 48. மீதி எவ்வளவு வருது? 9. 9 சார். ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. 12 எத்தனை டைம் போகுது? 7 டைம் எவ்வளவு வரும்? 12 7 டைம்ஸா? 84. 7 டைம்ஸ் எவ்வளவு வரும்? 84 வருமா? 84. 4.7. இப்ப என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் 4.7. அதுக்கப்புறம் போயிட்டே தான் இருக்கும். 6 வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்னது? 0 போட்டீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ 4.75. அதாவது நம்ம 8ன்னு வச்சது கூட இன்னும் 4.75 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆவரேஜ் என்ன? 8 மொத்தம் + 12.5. 4.75 12.75. இதான் வந்து சராசரி ஆவரேஜ். புரிஞ்சுதா? இதான் அந்த மெத்தட். இப்போ நீங்க இந்த மெத்தட் எப்படி சார் எனக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சராசரிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளா ஒரு நம்பர் அசியூம் பண்ண போறோம். அந்த அசியூம் பண்ண நம்பரை வச்சுட்டு யார் யாருக்கு அந்த நம்பரை விட அதிகமா இருக்கு, யார் யாருக்கு அந்த நம்பரை விட கம்மியா இருக்குன்னு பாக்குறோம். இப்ப அதிகமா இருந்தவங்கள்ட்ட இருந்து கம்மியா இருக்கவங்களுக்கு நம்ம அசியூம் பண்ண நம்பரை விட பிரிச்சு கொடுத்தது போகவும் மிச்சமும் எவ்வளவு இருக்கு? அது போக மிச்சமும் எவ்வளவு? 57 இருக்கு. இப்போ இந்த 57 நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்துக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்க போறோம். அதனால 57 ÷ 12 அப்படி பிரிச்சு கொடுத்தானா இந்த 57 12 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? 4.75. அப்ப நம்ம அசியூம் பண்ணதை விட இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கிடைக்குது? 4.75 கிடைக்குது. அப்ப சராசரிங்கிறது 12.75. இப்ப இப்போ சொல்லி தந்தது கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். என்ன பண்ணுங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுங்க? உங்களோட மொபைல்ல கால்குலேட்டர் எடுங்க. இந்த எண்களை எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டி ÷ 12 போட்டு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. இதே நம்பர் வருதான்னு சொல்லுங்க. இதே எண் வருதா இல்ல மாத்தி வருதான்னு சொல்லுங்க. புதுசா ஜாயின் பண்ணவங்க பிக்க பார்த்து சொல்லுங்க. கால்குலேட்டர்ல போட்டுட்டு பார்த்து சொல்லுங்க.
எஸ் சார் 12.75 தான் வருது சார். கரெக்டா வருதா? இப்ப புரியுதா? அந்த எஸ் சார். மெத்தடும் இந்த மெத்தடும் ஒண்ணுதான். ஆனா அந்த மெத்தட்ல என்ன, இது எல்லாத்தையும் கூட்டணும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் கூட்டி 12ஆல வகுக்கணும். அது பெரிய வேலையா சின்ன வேலையா? பெரிய வேலை. புரியுதுங்களா? இந்த மெத்தடோட இது புரியுதா? இதான் அந்த மெத்தட். இதுக்கு பேர் டீவியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ லாஸ்ட் கிளாஸ் இதே கிளாஸோட வீடியோ பாருங்க. அதுல அடுத்தடுத்த சம் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அடுத்த சம்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சுல எந்த மெத்தடுன்னு இது. ஓகே சார். போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா முன்னாடி சால்வ்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. சரிங்களா? ஓகே ஓகே அடுத்த சம்ஸ் போலாமா? ஓகே சார். ஓகே கிரேட். அடுத்த சம்ஸ் பாருங்க. இப்போ நம்ம போன வாரம் போட்டதை தவிர அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் போட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுல இருந்து போகலாம். சரிங்களா? ஸோ கவனிங்க, சம் என்னன்னு கவனிங்க. தமிழையும் சொல்றேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சொல்றேன், அதுக்கப்புறம் தமிழ்ல கேள்வி சொல்றேன். In a group of 8 people, person of 65 years of age left the group. சரிங்களா? person of 65 years age left the group and the new person enter the group. Because of this, average increases by 1.5 year. Find the age of the new person. கேள்வி புரிஞ்சுதா? இங்கிலீஷ்ல கேள்வி படிங்க, தமிழ்ல இருக்கவங்களுக்கு ஒரு சொல்றேன். ஓகேவா? தமிழ்ல சொல்றேன் கவனிங்க. 8 பேர் உள்ள ஒரு குழுவில் 65 வயதுடைய நபர் அக்குழுவிலிருந்து வெளியேறுகிறார் மற்றும் ஒரு புதிய நபர் அந்த குழுவில் இணைகிறார். இதன் விளைவாக அவர்களின் சராசரி 1.5 வயது உயர்கிறது எனில் அந்த புதிய நபரின் வயது என்ன? புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்றேன், தமிழ்ல எழுதுனாலும் எழுதிக்கிங்க. 8 பேர் கொண்ட ஒரு குழுவில் 65 வயதுடைய ஒரு நபர் வெளியேறுகிறார், அக்குழுவிலிருந்து வெளியேறுகிறார் மற்றும் புதிதாக ஒரு நபர் அக்குழுவில் இணைகிறார். இதன் மூலம் அக்குழுவின் சராசரி வயதானது 1.5 வயது உயர்கிறது எனில் அப்புதிய நபரின் வயது என்ன? புரிஞ்சுதா? மியூட்ல இருக்க சொல்லுங்க சார். மியூட்ல சார் क्वेश्चन வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல? மியூட்ல ஒரு கேண்டிடேட் மட்டும் அன்மியூட்ல இருக்காங்களா? நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா? சார் நிறைய பேரு அன்மியூட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க சொல்ற क्वेश्चन என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியல. கொஞ்சம் அவங்கள அன்மியூட் பண்ண சொல்லுங்க சார். ஓகே சரி, நான் இப்போ எல்லாத்தையுமே அன்மியூட் பண்றேன். யாராவது உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையும் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, மைக்கு ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கேள்வி எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ கேள்வி போடலாமா? அகைன் ஒன்ஸ் மோர் ஏங்க தமிழ்ல ஒரு ஒன்ஸ் மோர் சொல்லணுமா? அவங்க புதுசா சரி, தமிழ்ல மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. தமிழ்ல மறுபடியும் சொல்லட்டுமா? எஸ் சார். ஓகே, மெதுவா சொல்றேன் கவனிங்க, எழுதிக்கங்க. 8 பேரும் கொண்ட ஒரு குழுவில் 8 நபர்கள் அல்லது 8 பேர்கள் 8 நபர்கள் கொண்ட குழுவில் 65 வயதுடைய ஒரு நபர் அக்குழுவிலிருந்து வெளியேறுகிறார். 65 வயதுடைய ஒரு நபர் அக்குழுவில் இருந்து வெளியேறுகிறார் மற்றும் புதிதாக ஒரு நபர் அக்குழுவில் இணைகிறார். வெளியேறிய நபரை நிரப்புவதற்காக புதிதாக ஒரு நபர் அக்குழுவில் இணைகிறார். இதன் மூலம் அக்குழுவின் சராசரி வயதானது 1.5 வயது கூடுகிறது எனில் அப்புதிய நபரின் வயதை காண்க.
ஓகேவா? எழுதியாச்சா? போடலாமா? சரி, இங்கே வரேங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க. 8% எவ்வளோ இருக்கு? 65 இருக்கு. இப்போ இதுல என்ன பண்றாரு? ஒருத்தர் வெளியே போறாரு, ஒருத்தர் என்டர் ஆறாரு. லெஃப்ட் ஒருத்தர் ஆறாரு, என்டர் ஒருத்தர் ஆறாரு. அதனால குழுவோட கவுண்ட் கூடுதா குறையுதா? மாற்றம் இல்ல. ஒருத்தர் வெளியே போறாரு, ஒருத்தர் உள்ள வராரு. அப்பவும் என்னதான் இருக்கு? 8 நபர்கள் தான் இருக்கு. இது கிளியரா? எஸ், எஸ் கிளியரா? சார். சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து கவனிங்க, இதுதான் முக்கியம். அடுத்து கவனிங்க. இந்த வெளியே போன நபரை உள்ள ஒரு நபர் வராரு. அவர் வரப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 65 வயதா இருக்க மாட்டேங்குது. என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் 1.5 வயதை கூட்டி விட்டுறாரு. அப்ப என்னவா மாறுது? 66.5 வயசா மாறிடுது குழுவோட ஆவரேஜ். இது ஓல்டு ஆவரேஜ். பழைய சராசரி என்னது? 65 வயது. ஒருத்தர் வெளியே போயிட்டு ஒருத்தர் உள்ள வந்தனால குழுவோட நியூ ஆவரேஜ், புதிய சராசரி என்னவா மாறுது? 66.15. அப்போ கவனிங்க, இப்பதான் கவனிக்கணும்ல. வெளியே போனவர் காட்டிலும் உள்ள வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு? அதிகமான வயசு எடுத்துட்டு வந்திருக்காரு. இது ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் லாஜிக் இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யாருக்கு அந்த லாஜிக் புரியலன்னு சொல்லுங்க. வெளியே போனவரை விட உள்ள வந்தவர் வயது அதிகமான உடையவர் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இது கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். கரெக்ட். ஏன் கரெக்ட்? ஏன்னா வெளியே போனவரோட உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வயது எல்லாத்தோட வயது கூடி இருக்கு. அப்ப கண்டிப்பா வெளியே போனவரோட உள்ள வந்தவரோட வயது அதிகமா தான் இருக்கணும். லாஜிக் புரியுதா? லாஜிக் தான், பியூர் லாஜிக் தான். அப்போ வெளியே போனவர் உள்ள வந்தவர் 2 பேருக்கும் கண்டிப்பா 65 வயசுங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா வெளியே போனவர் போகும்போது 60 சராசரினா என்ன? எல்லாத்துக்கும் 65 வயசு இருக்குன்னு வைங்களேன். வெளியே போனவர் 65 எடுத்திருக்காரு. உள்ள வந்தவர் கண்டிப்பா 65 விட அதிகமா எடுத்திருப்பாரு. அப்போ கண்டிப்பா 65ங்கிறது உள்ள வந்தார்னா புதுசு, அவர் கண்டிப்பா 65 வயசுங்கிறது கண்டிப்பா மினிமமா வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த குழுவோட வெளியே போனவரை காட்டிலும் உள்ள வந்து வயது அதிகம். அப்ப 65 வயதுங்கிறது மினிமமா அவர் எடுத்து வந்திருப்பாரா? எடுத்து வந்திருக்க மாட்டாரா? கண்டிப்பா 65 வயசு வச்சிருப்பார்ல. இப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காரு? 1.5 வயசு. 1.5 வயசு. 1.5 வயசு யாருக்கு, எத்தனை பேத்துக்கு ஏத்தி விட்டு இருக்காரு? எல்லாத்துக்குமே. அந்த குழுவில் இருந்த அத்துணை பேத்துக்குமே என்ன இருக்கு? 1.5 வயசு அதிகமா இருக்கு. இவர் வெளியே போனவரோட ஃபர்ஸ்ட் வயசை நிரப்பிட்டாரு. வெளியே போனார்ல, அவர் 65 வயசு எடுத்துட்டு போயிருக்காருன்னு வைங்களேன், அதை நிரப்பிட்டாரு. அது போக தனக்கும் தேவையான வயசு மற்றும் அந்த 8 பேர்த்தோட வயசும் 1.5 கூட்டியிருக்காரு. அப்ப 1.5 × 8 எவ்வளோ? இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா 12 எடுத்து வந்த சார். வயசு. எவ்வளோ? 12. 12. அப்போ மொத்தமா அவர் எவ்வளவு வயசு உடையவர்? 77. 87. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இது ஆன்சர். லாஜிக் புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் சொல்லித்தரேன். நீங்க வேணா நான் சொன்னது கரெக்டா சார் தப்பா அகைன் இருந்தா சொல்லுங்க ஃபார்முலா சார். வேணாலும் போட்டு பார்த்துக்க. ஆனா ஃபார்முலா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். சார் அகைன் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அகைன் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? எஸ் சரி, சார். இங்க பாருங்க. முன்னாடி இருந்தவங்களும் 8 பேர் தான். ஒருத்தர் வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்காரு, 8 பேர் தான். அதனால குழுவோட ஸ்ட்ரென்த் வந்து குறையல. அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 8 பேர் கொண்ட குழு தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் கூடவோ இதுவோ ஆகலை, கூடவோ குறைவோ ஆகலை, அதே தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வெளியே போனவரை விட உள்ள வந்தவர் வயசு அதிகமாக தான் வச்சிருக்காருங்கிறது தெரிஞ்சிருச்சு. எதமோ எப்படி தெரிஞ்சது? ஏன்னா முன்னாடி அவங்களோட சராசரி 65ன்னு இருந்தது. இப்போ வெளியே போனவர் விட உள்ள வந்தவர் வந்ததுக்கு அப்புறமா, புதிய நபர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஒட்டுமொத்த சராசரியுமே 1.5 வயது கூடியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க வயசு வெளியே அதிகம். போனவரோட உள்ள வந்தவர் வயசு அதிகமா எடுத்து வந்திருக்காரு. அதிகமா வயசு எடுத்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பிரிச்சு கொடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வயசுல உள்ளவங்க 65 வயசுங்க இருந்தாங்க, ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நான் வந்து கொஞ்சம் வயசானவங்க, ஆனா என்னோட வயசு 65 போக மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ அவரு எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்து வந்திருக்காரு அப்படின்னா முக்கியம். இப்போ ஒருத்தர் வெளியே போயிருக்காரு, ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. அப்ப அந்த வெளியே போனவர் 65, சராசரின்னு என்ன? 65 வயசு எடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க உள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் அவர் வெளியே எடுத்துட்டு போன அந்த வயசு, அந்த 65 வயசை கண்டிப்பா அவர் பூர்த்தி செய்யணும். அது போக
எல்லாத்துக்கும் அந்த மொத்தம் இருந்த குழு 8 பேர்த்து குழுவுல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு 1.5 வயசு இன்க்ளூடிங் அவரையும் சேர்த்து எல்லாத்துக்கும் ஒரு 1.5 வயசு கூட்டணும். அப்போ யாரும் புதுசா வந்து மீதி இருக்கவங்க எல்லாம் புதுசாவே அங்கே போய் வாங்க போறதில்ல. இவரு தான் எக்ஸ்ட்ரா ஏத்தி விட போறாரு. அப்ப 8 பேர் கொண்ட அந்த குழு எல்லாத்துக்குமே 1.5 வயசை ஏத்தி விடணும். அப்போ 8.5 இன்டூ 8 பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 12. ஸோ அப்போ 8 இன்டூ 1.5 பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 12. ஸோ 12 வயசு அவர் என்ன பண்ணியிருக்காரு? எக்ஸ்ட்ராவா எட்டு வந்திருக்காரு. அப்ப தனக்கு தேவையான 65 வயசு முன்னாடி ஏன் 65 வயசு? ஏன்னா முன்னாடி அந்த குழுவோட சராசரி வயது 65 தான். அது போக இப்ப எல்லாத்துக்குமே 8 பேத்துக்குமே 1.5 வயசை கூட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ 65 + 12 77. புரிஞ்சது இப்போ? சார் புரிஞ்சுதுங்க சார். யாருக்கு புரியாம இருக்கா? அடுத்த கேள்வி கொடுமா. இதை எஸ் நீங்க சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுங்க சார். ஓகே. ஓகே சரி ஓகே. இப்போ சார் இது ஃபார்முலா படி சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபார்முலா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 × 65 பண்ணுங்க, ஒரு நம்பர் வருமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 × 1.5 வயசு கூடி இருக்கா? 66.5. இது ஒன்று கண்டுபிடிங்க. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா வயசு. புரிஞ்சுதா? ஆனால் என்னன்னா இதில் மல்டிப்ளிகேஷன் வந்து என்னது? ரொம்ப சிரமம். பாருங்க 8 × 65 8 × 66.5 இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் ஆகும். புரியுதா? டைம் கன்சியூம் ஆகும். நான் இப்போ போட்டது எப்படி மனசுலேயே போட்டுடலாம்ல. 1.5 8 × 8 என்ன எவ்வளோ? 12. எது கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டாம், எடுத்து உட்காந்து பேனா எடுத்து எழுதலாம் வேண்டாம், அப்படியே போட்டோம். கரெக்டா? ஆனால் இங்கே பாருங்க இது ரெண்டும் எடுத்துட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆனால் ஃபார்முலாவில் என்ன பிரச்சனைனா ஸ்டெப்ஸ் அதிகம், கால்குலேஷன் அதிகம். புரிஞ்சதா? ஃபார்முலாவுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு? புரிஞ்சுது அடுத்த சார். கேள்வி அடுத்த கேள்வி போலாமா? ஓகே சார். போலாம். ஓகே தேங்க்யூ. அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி கவனிங்க. The average of 8 numbers is 44. தமிழ்ல சொல்ற வெயிட் பண்ணுங்க. If a constant y is added to each number, then average becomes 47. What is the value of y? இது நீங்களே போடுங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. தமிழ் சொல்றேன். 8 எண்களின் சராசரி 44 ஆகும். 8 எண்களின் சராசரி 44 ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு எண்ணுடன் y என்ற எண்ணை கூட்டும் பொழுது y என்ற எண்ணை கூட்டும் பொழுது புதிய சராசரி 47 ஆகும். அப்படி என்றால் கூட்டப்பட்ட y-இன் மதிப்பு என்ன? அப்படி என்றால் கூட்டப்பட்ட எண் y-இன் மதிப்பு என்ன? ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆன்சர் 24 தெரிஞ்சவங்க சார். சாட் பாக்ஸ்ல 24. சொல்லுங்க. 24. y-இன் மதிப்பு 24. ஓகே, இதுல சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. ABCD அப்படி போட்டால் கூட ஓகே தான். ஏ என்னது? 21, B 3, C 8, D 24. யோசிச்சு சொல்லுங்க. இதுல வந்து என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடாது, யோசிச்சு சொல்லணும். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. 16 பேர் இருக்கீங்க, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம்.
போட்டாச்சா? இன்னும் 5 பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு 30 செகண்ட் தான் போகுது இதுக்கெல்லாம். சரி, ஆன்சர் நான் சொல்றேன். இங்க பாருங்க. 8 எண்கள். ஒவ்வொரு சராசரி என்ன? ஒவ்வொரு எண்ணிட்டையும் 44. இப்போ 8 8 கூட எதுவுமே சேர்த்தல. எல்லா எண்களோடையும் ஈச் நம்பர் ஒவ்வொரு எண்களுடனுமே y என்ற ஒரு எண்ணை என்ன பண்றாங்க? கூட்டுறாங்க. அப்போ எல்லா எண்ணும் 1 2 3 அப்படின்னு 8 எண்களும் கூட y அப்படின்னு கூட்டினாங்கன்னா அந்த y அப்படிங்கிற அந்த எண்ணோட வேல்யூ என்ன? அப்படி கூட்டினா என்ன ஆகுது? 44 47ன்னு மாறுது. அப்போ அந்த y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் டி இல்லை, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஒய் தானே கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் 44 இருக்கு. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் 3 + 3 + 3 ஆட் பண்ணுவோம். அப்போ அது எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் 3 ஆட் பண்ணால் ஒட்டுமொத்த இதுலேயும் 44 + 3 47 ஆயிருங்களா? அப்போ 3 தானே ஆட் பண்ணுறோம். அதுதான் தப்பு பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் சொன்னது எப்படின்னா 8 பேர்த்துக்கு ஒருத்தருக்கும் 3 ஆட் பண்ணுறோம், அதனால 24. அது கிடையாது. எவ்வளோ ஒருத்தருக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும்? 3 தானே ஆட் பண்ணணும். 44 47 3 தானே ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்? நீங்க கூட்டணும், ஒவ்வொருத்தருக்கும் கூட்டுன அந்த ஒய்யின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. மொத்தமா எவ்வளவு கூட்டினீங்கன்னு கேட்கல. கேள்வி புரிஞ்சதா? பார்க்க சிம்பிளா இருக்கும். நம்ம அந்த இங்கதான் மிஸ்டேக் பண்ணிடுவோம். புரிஞ்சுதுங்களா? இந்த கேள்வி யாருக்கா டவுட் இருக்கா? ஆன்சர் என்னது? The question what is the 44. average of y ன்னு கேட்டாதான் 24 வரும் சார். ஆமா. ஓகே சார். அவன் என்ன வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஒய்ன்னு கேட்டாதான் நீங்க என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ஆவரேஜ் இல்ல, வாட் இஸ் த டோட்டல் அப்படின்னு கேட்டாதான் நீங்க என்ன பண்ணணும்? வேல்யூ ஆஃப் y கேட்டா 24. வேல்யூ ஆஃப் ஒய். ஒய்னா என்னது? அந்த 44 கூட ஒவ்வொரு எண்களுக்கும் கூட்டுன ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன? நிலையான ஒரு எண். சரிங்களா? மாறாத ஒரு நிலையான எண். அப்போ 44 + 3 ஃபர்ஸ்ட் எண். செகண்ட் எண் 44 + 3. மூணாவது எண் 44 + 3. இப்படியே எட்டாவது எண் 44 + 3 வரைக்கும் பண்ண என்னது? 47 47 மாறுதா? அவன் என்ன கேட்கிறானா, இந்த 44ஓட இந்த ஒய்ன்னு ஒரு எண்ணை கூட்டினியா அது என்னன்னு கேட்கறான். எல்லாத்துக்கும் கூட ஒய்னா என்ன அர்த்தம்? 3 தானே அர்த்தம். 44 47 மாறுது. அப்போ 3 தானே கூட்டியிருக்கான். ஓகே சார். புரிஞ்சது இல்லையா? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். டவுட் இருக்கா? சொல்லுங்க. சார் இந்த சம்மெல்லாம் நாங்க நோட் பண்ணிக்கிறதா இல்ல நீங்க எங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருவீங்களாங்க சார்? இந்த கணக்கு நாங்க ஹலோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது பிடிஎஃப் எல்லாம் எதுவும் அனுப்புற மாதிரி எனக்கு சொல்லலை. ஏன்னா அது ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் ஓகே கிடைச்சிரும். பட் நீங்க நான் சொல்ல நோட் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். அப்ப நாங்க சம்ஸ் எழுதி ஆன்சரும் நாங்க எழுதிக்கணும் இல்லைங்களா? ஆமா, எழுதிக்கங்க. ஓகேங்க சார். அடுத்த கேள்வி போலாமா? எழுதிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி போலாம். போலாம் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் சார். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்த கேள்வி பாருங்க. The mean of 50 numbers is 30. Later it was discovered. இது வேற, இது புதிய ஒரு கேள்வி, வேற டைப். சரிங்களா? கவனிங்க. Later it was discovered that two entries were wrongly entered as 82 and 83 instead of 28 and 31. Find out the correct mean. அதாவது கேள்வி என்னங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எடுத்து பார்க்குறேன். 50
50 எண்களோட சராசரி 30ன்னு சொல்றாங்க. ஆனா என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எண்களை தவறாக என்ன பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க. அப்போ தவறாக டைப் பண்ண நம்பரை கரெக்டான நம்பரோட நீங்க இது பண்ணீங்கன்னா புதிய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்ல சொல்றேன், 50 எண்களின் சராசரி 30 ஆகும். ஓகே, ஃபுல் ஸ்டாப். ஓகே, லேட்டர்னா கொஞ்சம் அதாவது என்ன, சிறிது காலம் சொல்லலாம், பின்னர் அப்படின்னு சொல்லலாம். பின்னர் தவறுதலாக 2 எண்கள் ஏற்றப்பட்டதாக டைப் பண்ண சொல்றேன், ஏற்றப்பட்டதாக கண்டறிகிறார்கள். அதாவது 88ற்கு பதிலாக 13 என்றும் 28ற்கு பதிலாக 31 என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. அப்படியெனில் சரியான சராசரி காண்க. புரிஞ்ச கேள்வி? ஓகே, கேள்வி போடலாமா? கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். புரிஞ்சு. இப்போ கவனிங்க எப்படி போடுறான்னு பாருங்க. எதுவும் இதெல்லாம் கிடையாது, ஃபார்முலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா போட போறோம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் 50 நம்பர், சராசரி எவ்வளோ? 30. அதுல 2 எண்கள். முதலாவது எண் கரெக்ட், ராங். கரெக்டான மதிப்பெண் எவ்வளோ? 82 plus 13. 82, 13. 95, sir. Later it was discovered that 2 entries were wrongly entered. தப்பான எண்ணம் எவ்வளோ? ஒன்று 82, இன்னொன்று எவ்வளோ? 13. 82, 13 தப்பான எண். புரியுதா? ஓகே பின்பு சார். உணர்கிறார்கள் அல்லது பின்பு கண்டறிகிறார்கள், தவறுதலாக 2 எண்கள் பொறிக்கப்படுகிறது. அதாவது 82 மற்றும் 13. எதற்கு மாற்றாக? சரியான எண் 28, 31. மாற்றாக, சரியான எண்ணுக்கு 20, மாற்றாக. 28, 31. சரியான எண்கள் என்னென்னது? 28 and 28, 31. 31. புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? கரெக்டான Yes, sir. எண்கள் என்னது, புரிஞ்சுது சார். சரியான எண்கள் என்னது? புரிஞ்சுதா? இப்ப கரெக்டான புரிஞ்சுது. எண்களை கூட்டுங்க. 28 பிளஸ் 59. 31 9, 50, 59. தவறான எண்களை கூட்டுங்க. 95. 95. 5, 9, 95 சார். 95. அப்போ தவறான எண்கள் எவ்வளவு இருக்கு? 95. சரியான எண்கள் எவ்வளோ? 59. அப்ப இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 36. 36. 36ங்கிறது என்னது? ராங். அப்போ எக்ஸ்ட்ராவா 36 அதிகமா இருக்கு. கரெக்டா? எஸ் சார். இதா இல்லையா? எக்ஸ்ட்ராவா 36 உள்ள போயிருக்கு. இப்ப பாருங்க, சரியான என்பது 59. சரியான எண்களை கூட்டினா 59, தவறான எண்களை கூட்டினா 95. அப்ப சரியான எண்ணை விட தவறான எண் பெருசா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஆவரேஜ் கம்மி பண்ணணும், Right. அதிகமான எண்களை உள்ள அனுப்பிட்டோம் அப்படின்னா கம்மி பண்ணணும். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் லாஜிக் புரியுதான்னு சொல்லுங்க. 29.28, sir. லாஜிக் புரியுதா? Yes, sir. 30 விட கம்மி தான் வரணும். ஏன்? தவறான எண்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, சரியான எண்கள் கம்மியா இருக்கு. அப்போ உள்ள அனுப்பின எண்கள் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆவரேஜை குறைக்கணும். ஆவரேஜ் குறையும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் புரியுதா? அதுக்கப்புறம் எவ்வளவு குறையுதுங்கிறத அடுத்து முடிவு பண்ணலாம். ஆவரேஜ் குறையும் அப்படிங்கிறது புரியுதா? சராசரி குறையும் அப்படிங்கிற லாஜிக் ஃபர்ஸ்ட் புரியுதான்னு சொல்லுங்க. Yes, புரிஞ்சுதா? sir. ஏன் புரிஞ்சுதுன்னு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அதுக்கு Yes, புரிஞ்சுதான்னு sir. சொல்லுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு கம்மி பண்ணணுங்கிறத அடுத்து சொல்றேன் நான். ஓகே சார், புரியுது. புரியுது. இது அப்ப கண்டிப்பா உண்மையான ஆவரேஜ், சரியான ஆவரேஜ், சரியான சராசரி என்னவா இருக்கும்? 29.2. 30 விட குறைவா தான் இருக்கும். கம்மியா. சாரி, 30 விட குறைவா தான் இருக்கணும். 30 விட குறைவா தான் இருக்கணும். இங்க பாருங்க, இங்கதான் வந்து Only ஸ்மார்ட்டா one நம்ம option ஆக்ட் ஆகணும். 30 less than. எந்த ஆப்ஷன் 30 விட கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க. C. Option C. C, sir. அவ்வளவுதான். சி. சி தான் என்னது ஆன்சர். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு விடைத்தாள்ல என்ன பண்ணிருப்பாங்க, சரி வினாத்தாள்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கேள்வியை கொடுத்து கீழே 4 விடை கொடுத்துருப்பாங்களா? நம்மளோட வேலை என்னதுங்க, அதுல எது சரியான விடைன்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்மளோட வேலை வந்து ஆல்ரெடி அவன் சுலபம் பண்ணிட்டான். கீழே கொடுத்த 4ல ஏதாவது ஒன்றை நம்ம என்ன பண்ணணும், சரின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், விடைத்தாள்ல வந்து என்ன பண்ணுவோம், வினாத்தாள்ல வெறும் கேள்வி மட்டும் தான் இருக்கும். கீழே இந்த மாதிரி 4 ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு ஏதாவது ஒன்று வரும். மற்றபடி இந்த விவரி
அல்லது வந்து சுருக்குக அந்த மாதிரிலாம் கேள்விகளுக்கு என்ன பண்ணுவோம் நம்மளா ஸ்டெப்பு போட்டு கடைசியில் ஆன்சர் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்போ தான் மிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மிஸ்ஸோ சாரோ வந்து என்ன பண்ணுவாங்க, டிக் போட்டு கரெக்டெல்லாம் இது பண்ணுவாங்க, இல்லை ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. ஸ்டெப் மார்க் தர மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போ, 4 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், அதில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டு, மீதி இருக்கிறதெல்லாம் தப்பு. அப்போ நம்ம வேலை என்னன்னா, யார் தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா மீதி இருக்கவங்க கரெக்டாக சரியாக தானே இருக்க போகிறான். இப்போ சிங்கிற ஆப்ஷனை நான் தப்புன்னு வந்து கரெக்டுன்னு எப்படி சொன்னேன்னா, ஏன்னா மீதி 3 பேர் தப்புன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ சி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மீதி இருக்க பேர் தப்புன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சுதா? யாரு சரின்னு கண்டுபிடிக்கிறத விட யாரு தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டானா மீதி இருக்கவன் தான் சரி. புரிஞ்சுதா ஸ்ட்ராட்டஜி? புரிஞ்சுது சார். எஸ் சார். புரிஞ்சுது. அப்போ கண்டிப்பா 29.28 தான் சரியான விடையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து அதிகமா இருக்கு, அப்ப கம்மி பண்ணணும். மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 36. 50 எண்கள் தானே. 50 எண்கள்ல 36 அதிகமா இருக்கு. அப்போ எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னா சராசரியில இருந்து கம்மி பண்ணணும். அப்போ 36 டிவைட் பை 50 போடுங்க. அதாவது 3.6 டிவைட் பை 5 போட்டு சொல்லுங்க எவ்வளவு கம்மி அதிகமா இருக்கு. 0.72 சார். என்னங்க? 0.72. 0.72. 0.72. அப்போ 30ல 0.72 கம்மி பண்ணுங்க. பண்ண என்ன வரும்? 29.28 வந்துருச்சா? அதே ஆன்சர் வந்துருச்சா? எஸ் சார். புரியுதா? புரியுது மெத்தட் ஈஸியா? மெத்தட் புரியுதான்னு சொல்லுங்க. ஃபார்முலாலாம் நீங்க எடுத்து பாருங்க. வேணா அது வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட புக்ஸ் நார்மலாக உங்கள் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சுத்தி வளைச்சு போட்டிருப்பான். நான் சொல்றது வெறும் லாஜிக். ஓகே எஸ் சார். ஓகே. ஓகே, அடுத்து போலாமா? சார் சொல்லுங்க. சார் இப்போ 50 நம்பரை வந்து 30ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஆ, அதுல இருந்து 82 13 கழிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஆவரேஜ் கிடைக்கும்ல சார்? நம்ம நம்பர் கிடைக்கல. சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 50 எண்ணையும் 30ஆல பெருக்கணும். ஓகே, பெருக்கிறோம். பெருக்கிட்டு ராங்கா என்ட்ரி பண்ணத ம் அந்த அந்த மல்டிபிள் பண்ண வந்து கழிச்சிட்டு திருப்பியும் அதனுடைய ஆவரேஜ் 50ஆல ஆவரேஜ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும்ல சார் அந்த அதே நம்பர்? இப்போ என்ன சொல்றீங்கன்னா தப்பா என்னது இது இருந்து கழிக்க சொல்றீங்களா? 95 இருந்து கழிக்க சொல்றீங்களா? ஆமாங்க கழிச்சிட்டு சார் அப்படி கழிச்சீங்கன்னா சரியான எண்ணை மொத்த கூட்டணும். சொல்லுங்க. கழிச்சிட்டு ம் கழிச்சீங்கன்னா இப்போ எவ்வளவு வருது? சரியான 1415 வருது. ஓகே, கழிச்சிட்டீங்க. சரி, 405 வருது. ஓகே, இப்போ அந்த சரியான நம்பரை கூட்டணும்னா ஓகே, சரியான எண்கள் 59. ஓகே, இப்ப கரெக்ட். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஓகே, ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 9 வருமா? 14 மீதி 1 6. இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் தான். இந்த மெத்தட் கரெக்ட் தான். இதுதான் நார்மல் மெத்தடு. கரெக்ட் தான். ஆனால் இதுல பாருங்க சுத்தி எவ்வளோ. இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்? 50ஆல மறுபடியும் வகுக்கணும்ல. ஆமா சார். கரெக்ட் தான், இந்த ஓகே மெத்தடும் ஓகே கரெக்ட் தான். ஆனா என்னன்னா இப்ப பாருங்க, இது 50ஆல வகுக்கிறது நேரம் அதிகமா எடுத்துக்கணும். நான் அப்படியே மனசுலயே சொல்லிட்டு போன்ட்டேன். இதுவும் மல்டிப்ளிகேஷன் அப்படிதான், ஓகே ஓகே தப்பா சொல்ல மாட்டேன். இதுவும் கரெக்ட் எடுத்துக்கோங்க தான். சார். இதுவும் கரெக்ட் தான். இதுவும் லாஜிக் தான், இதுவும் கரெக்ட் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து எந்த மெத்தடு, அதான் நான் சொல்றேனே, இது பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் மெத்தட் கிடையாது. லாஜிக் படி எப்படி வேணாலும் போடலாம். ஆனா நீங்க என்ன யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா எந்த லாஜிக் வேணாலும் போடுங்க. ஆனா அந்த லாஜிக் அதிகமான உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது எதுல கம்மியா இருக்கோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் மெத்தட். புரியுதுங்களா? அது மாதிரி எது இருக்கோ அதை நீங்க எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த கூட்டல் கழித்தலுக்கே ஒரு ஒரு ஷார்ட்கட்டு, அதுக்கே ஒரு புக்கு போட்டு அது வந்து அந்த ஷார்ட்கட்டையே வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது ஷார்ட்கட் கிடையாது. ஷார்ட்கட்னா என்னன்னா நம்ம லாஜிக்கலா லாஜிக்கலா வந்து நம்மளுக்கு புரிய வச்சாங்கன்னா அதுதான் ஷார்ட்கட்டு. எப்போ கூப்பிட்டு கேட்டாலும் உங்களால் எழுத முடிஞ்சா அதுக்கு பேர் தான் ஷார்ட்கட்டு. அது ஷார்ட்கட்டை போடுறக்கே ஒரு வாட்டி நான் புக்கெல்லாம் படிச்சுட்டு வரணும், ஃபார்முலாம் படிச்சுட்டு வரணும், அது இந்த லாஜிக்லாம் படிச்சுட்டு வரணும், அது பேர் ஷார்ட்கட் இல்லை. அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீ எந்த மெத்தட் இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? சார் போலாம் சார். சார் அடுத்த கேள்வி. இது பாருங்க. இது
இது ஒரு டிஃப்ரெண்ட் கேள்வி. A batsman in his 19th innings score 98 runs. Therefore, average increases by 3 runs. Find his average after 19th innings. தமிழ்ல சொல்றேன். ஒரு மட்டைப்பந்து வீரர் தன்னுடைய 19வது ஆட்டத்தில் 98 ரன்களை குவிக்கிறார். ஒரு மட்டைப்பந்து வீரர் தன்னுடைய 19வது ஆட்டத்தில் அல்லது விளையாட்டில் 98 ரன்களை குவிக்கிறார். இதன் மூலம் அவருடைய சராசரி 3 ரன்கள் கூடுகிறது. ஓகேவா? அப்படி என்றால் அவர் 19வது ஆட்டத்தில் எவ்வளவு ரன்கள் அடித்தார்? ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, கவனிங்க. 19வது இன்னிங்ஸ், அதாவது 19வது ஆட்டத்துல 98 ரன்களை என்ன பண்றாரு? குவிக்கிறார். இதன் மூலம் அவரோட ஆவரேஜ் என்ன? 1 இருந்து 19, மொத்தம் 19 போட்டி சேர்த்துனாதான் என்ன ஆகுது? முன்னாடி எவ்வளவு ஆவரேஜ் இருந்திருக்கும் அதோட 3 கூடுது. ஓகேவா? அப்படின்னா ஃபைண்ட் இஸ் ஆவரேஜ் ஆஃப்டர் 19th இன்னிங்ஸ். அப்படின்னா 19வது போட்டிக்கு அப்புறம் எவ்வளவு அவரோட ஆவரேஜ் வந்து கூடுது அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ். இப்போ கவனிங்க, இது எப்படி சுலபமா சொல்றேன்னு பாருங்க. இப்போ 19வது மேட்ச் விளையாடுறாருன்னா முன்னாடியே எத்தனை மேட்ச் விளையாடி இருப்பாரு? 18 மேட்ச் விளையாடி இருப்பாரா? இப்போ இதுக்கு ஆவரேஜ் எக்ஸ்ன்னு இருந்திருக்குமா? இப்போ 19வது ஒரு மேட்ச் விளையாடுறாரு, அதனால மொத்தமா 19 மேட்சுக்கான ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? 3 கூடிதான் வருது. அப்ப என்ன அர்த்தம்னா, முன்னாடி அடிச்ச மேட்ச் ஆவரேஜ் விட இப்ப இவர் அடிச்ச ரன் அதிகம். கரெக்டா? அதிகமான ரன் அடிக்கிறாரு. அதனால தானே முன்னாடி இருக்க எல்லாத்துக்கும் அந்த ரன்னை பிரிச்சு கொடுக்குறாரு. கரெக்டா? புரியுதா இல்லையா? எஸ் ஆர் நோ? புரியுது சார். புரியுதா? அப்போ 18 முன்னாடி நடந்த 18 மேட்ச் ஒருத்தருக்கும் எவ்வளவு பிரிச்சு கொடுப்பாரு? 3 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரா? அப்ப 18 × 3 எவ்வளோ? 18 சார் 54. 54. கரெக்டா? 54 சார். அப்ப 98 ரன்ல 54 ரன் என்ன பண்ணிட்டாரு? இந்த 3 பிரிச்சு கொடுத்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. அப்ப மீதி அவுட் எவ்வளவு இருக்கும்? 44. 44. அப்ப இதுதான் நியூ ஆவரேஜ். சாரி, ஒரே நிமிஷங்க. ஒரே நிமிஷங்க. எக்ஸ்ட்ராவா எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காரு? 3 கொடுத்துருக்காரு. அப்ப தனக்கும் 3 வச்சிருப்பாரு. கரெக்டா? அப்ப 44ல 41 + 3 என்ன வருது? 44. எஸ், கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோ. சரிங்களா? மேற்கூறிய அதாவது 44 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக 44 போட்டிருக்கலாம். ஆனால் 44ங்கிற ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ ஆவரேஜ் இஸ் 44. இப்போ ஒரு புதிய ஆவரேஜ் என்னது? 44. ஏன்னா என்ன பண்ணியிருக்காரு? முன்னாடி இருக்க எல்லாத்துக்கும் 3 கொடுத்துட்டாரு. அப்போ மீதி இருக்கிறது அவருக்கு என்ன இருக்கும்? 98 ரன்ல 54 ரன்கள் என்ன பண்ணியிருக்காரு? முன்னாடி இந்த 18 மேட்ச் கொடுத்துட்டாரு. அப்ப மீதி இருக்கிறதா என்னவா இருக்கும்? அவரோட ஆவரேஜா இருக்கும், புதிய ஆவரேஜா இருக்கும். கரெக்டா? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு 19வது மேட்ச் ரொம்ப கம்மியா இருந்தா என்ன ஆயிரும்? அது ஆவரேஜுக்குள்ளேயே வராதுல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாத்துக்கும் சாக்லேட் கிடைக்கணுங்கிறதுக்காக தங்கிட்ட இருக்க எல்லா சாக்லேட்டையும் எடுத்து கொடுத்தா அது பேர் சராசரி கிடையாது. புரிஞ்சுதா? அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? புது ஆவரேஜுக்கு என்ன தேவையோ அந்த 19வது மேட்சுக்கு புது ஆவரேஜ் கொடுத்துட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாத்துக்கும் 18 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாரு. அதுதான் 54. 54 ரன்களை எல்லாத்துக்கும் 18 மேட்ச் பிரிச்சு கொடுத்தது போக மீதி இருந்தது 44. அதுதான் என்னது? 19வது மேட்ச் விளாண்டதுக்கு அப்புறம் உள்ள புதிய சராசரி. புரியுதான்னு பாருங்க. புரியுது சார். புரியலையா? புரியுது சார். புரியுதா? யோசிக்க மட்டும்தான் உங்களை நான் செய்ய சொல்றேன். கணக்கு போடுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். யோசிச்சு புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. சார் இப்போ 44 + 3 வரும்போது 47 வந்துருது இல்ல சார்? இல்ல 44 + 3 இல்ல, 41 + 3. அப்போ அது ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19வது மேட்ச் விளாட்றதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41.
நியூ ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 41 கூட 3. இப்போ 19வது இன்னிங்ஸ்லயும் 3 கூட்டுறாருன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன். அப்போ ஓகே 41 + 3 எவ்வளோ? 41 4. 44. ம் புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் 3 தான் கூட்டியிருக்காரு. தனக்கு மட்டும் 6 கூட்ட முடியாதுல்ல. அதாவது 19வது மேட்ச் மட்டும் 6 எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. ஓகே ஓகே 19வது மேட்ச்ல 98 ரன் எடுத்திருக்காரு. அது மூலியமா என்னது எல்லாத்தோட ஆவரேஜும் 3 ரன் கூடுது. அப்போ இப்போ ஒன் முன்னாடி ஃபர்ஸ்ட் முன்னாடி மேட்ச்ல இருந்து சொல்லுங்க. 18th மேட்ச் வரைக்கும் 3 கூடுது சார். அது ஆமா 54ன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ அப்போ 19th மேட்ச் அதாவது ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது 98 ரன்ல 54 ரன் என்ன பண்ணிட்டாரு? 18 மேட்ச்க்கு இந்தாங்க நியூ ஆவரேஜ்க்கு தேவையான 3 ரன் எக்ஸ்ட்ரா பிடிச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அப்ப 54 ரன் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அவருக்கு? 44 அப்ப அதுதான் என்னது? அதுதான் என்னது? நியூவா? ஆவரேஜ். ஓகே சார். புரியுதுங்களா? 19வது மேட்ச் வந்து மீதி இருக்கிற 18 பேத்துக்கும் 3 பிரிச்சு கொடுத்தா மீதி இருக்கிறதா ஆவரேஜா இருக்க முடியும். இப்ப எல்லாத்துக்கும் பிரிச்சு தான் மட்டும் எதுவுமே இல்லாம இருக்க முடியாதுல்ல. தான் 19வது மேட்சையும் அதோட ஆவரேஜோட சேர்த்தணும்ல. அப்ப மீதி இருக்கு 19வது மேட்ச்ல 19வது இன்னிங்ஸ்ல எவ்வளவு மீதி ரன் இருக்கோ அதுதான் ஆவரேஜ். ஓகே சார். புரியுது? கஷ்டமா இருக்கா? புரியுதா? அப்போ ஓல்ட் ஆவரேஜ் எவ்வளோ? 41 தான் வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் 3 கூட்டி 44. கிளியரா? அடுத்த கேள்வி போலாமா? போலாம் சார். எஸ் சார். அடுத்த கேள்வி. இந்த கேள்வி நீங்க போடுங்க. இப்போ இந்த கேள்வி உல்டா. போன கேள்வியில எல்லாத்துக்கும் கூடுச்சா? இதுல கம்மியாது. இது நீங்க போட்டு சொல்லுங்க. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இன்ட் மட்டும் கொடுக்குறேன். 12வது மேட்ச் ஒரு மட்டைப்பந்து வீரர் 12வது ஆட்டத்தில் 90 ரன்கள் குவிக்கிறார். 90 ரன்களை குவிக்கிறார். இதன் மூலம் அவர்களுடைய மொத்த சராசரி 5 எண்கள் குறைகிறது. 5 ரன்கள் எண்கள்ல 5 ரன்கள் குறைகிறது. அப்படி என்றால் அவர்களின் புதிய சராசரி என்ன? போட்டு சொல்லுங்க பார்ப்போம். யோசிச்சு நிதானமா போடுங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்படியே திருப்பி போடணும். யோசிச்சு சொல்லுங்க. இது போட்டு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனாலும் பரவாயில்ல, மறுபடியும் சொல்லித்தரேன். ட்ரை பண்றீங்களா? முன்னாடி இருந்ததுல எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. இப்ப எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்க போறாரு. புரியுதா? முன்னாடி கேள்வியில தனக்கு எக்ஸ்ட்ரா ரன் அடிச்சாரு, அதனால எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. இப்ப கம்மியா தான் ரன் அடிச்சிருக்காரு. அப்போ நானே கம்மியா தான் அடிச்சிருக்கேன், உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி 11 பேர்த்துல இருந்து 5 பிடுங்குறாரு. அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்ன? போன கேள்வி புரிஞ்சதுன்னா அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா இந்த கேள்வி கேன்சல் வரும். குயிக்கா போடுங்க பாப்போம். புரிஞ்சு போடுங்க. புரிஞ்சு போட்டீங்கன்னா ஈஸி இந்த மெத்தட். சார் ஆன்சர் பி
ஓகே. ஆன்சர் 145 வந்து சாட் பாக்ஸ். வெரி குட். சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 15 பேர் இருக்கீங்க. சாட் பாக்ஸ்ல உங்க ஆன்சர் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல சாட் வர மாட்டேங்குது சார். சாட் பாக்ஸ்ல ஏவா பியா சியா டியான்னு சொல்லுங்க. புரிஞ்சு போடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. புரிஞ்சிருச்சுன்னா போதும் எனக்கு. அதுக்கப்புறம் நீங்களா எத்தனை எந்த கேள்வி கூட்டாலும் போட்டுருவீங்க. பவர் பேங்க் எடுத்துங்க. அந்த கேபிளோட எடுத்துங்க. சார்ஜ் இல்ல. மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ராஜா சரி கவனிங்க. போதும் போதும் கவனிங்க. 5 பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சரி கவனிங்க. போன கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, போன கேள்வியில் எக்ஸ்ட்ரா அடிச்சாரு. அதனால என்ன பண்ணாரு, எல்லாரும் பிரிச்சு கொடுத்தாரு. இந்த எக்ஸ்ட்ராலாம் அடிக்கல, கம்மியாக தான் அடிச்சிருக்காரு. அதனால 11 பேர் இதுக்கு முன்னாடி வந்த 11 மேட்ச், ஒவ்வொரு மேட்ச்ல இருந்தும் என்ன பண்றாரு, 5 வாங்குறாரு. அப்போ 11 × 5 55. ஆல்ரெடி அவர் அடிச்ச 10ஆம் அதனால தான் முன்னாடி இருந்தவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் 5 ரன் வாங்கியிருக்காரு. அப்போ 90 + 55 பண்ணீங்கன்னா எவ்வளோ? 145. 35. அதுதான் என்னது, நியூ ஆவரேஜ். நியூ ஆவரேஜ் இஸ் 145. புரிஞ்சுதா? சிம்பிள். 145. புரிஞ்சுது சார். அடுத்த கேள்வி போலாமா? எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே சார். புரிஞ்சதா? போன கேள்வி இந்த கேள்வி நல்லா மனசுல ஏத்திக்கங்க. வெரி சிம்பிள். நீங்க வேணா இந்த கேள்வியெல்லாம் புக்கில் எடுத்து பாருங்களேன், எவ்வளோ ஸ்டெப் போட்டிருப்பான்னு பாருங்க. அதே மாதிரி எவ்வளோ கால்குலேஷன் வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம மனசுலேயே போட்டு போயிட்டோம். ஓகே. அடுத்த கேள்வி நோட் பண்ணிட்டீங்களா? புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. லாஜிக் வந்து எழுதி வச்சுக்கோங்க, சும்மா அப்படியே போடாதீங்க. ஏன் அப்படிங்கிறத சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு லைனோ 2 லைன்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது புரியும். எதுக்காக இல்லைன்னா மண்டையை உடச்சிட்டு இருப்பீங்க, எதுக்காக இங்கிருந்து எடுத்தாரு அப்படின்னு புரியாது. அந்த லாஜிக் எழுதிட்டீங்கன்னா சும்மா சிம்பிளா எழுதிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி எடுத்து பார்க்கும்போது புரியும். ஸோ நோட்ஸ் வந்து நீங்கள் அடுத்த வாட்டி எடுக்கும்போது உங்களுக்கே புரியணும். உங்களுக்கே புரியணும்னா அது நோட்ஸ் கிடையாது. ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. டோட்டல் வீக்லி எமோல்மெண்ட்ஸ் ஆஃப் அ ஒர்க்கர்ஸ் ஆஃப் அ ஃபேக்டரி இஸ் 1534. ஆவரேஜ் வீக்லி எமோல்மெண்ட் ஆஃப் அ ஒர்க்கர் இஸ் 118. த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த ஃபேக்டரி. அதாவது தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் சொன்னது வந்து உங்களுக்கு சின்ன இன்ட் கொடுக்குறேன், போட முடிஞ்சா போடுங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் எல்லா ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க. மொத்தமாக எமோல்மெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வேஜ்னா சேலரி அப்படின்னு சொல்லலாம். சேலரி கூலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூலியை வந்து 1534 ரூபாய் கொடுக்குறாங்க மொத்த ஊழியர்களுக்கும். சராசரியாக ஒரு ஊழியருக்கு எவ்வளோ, ஒரு வேலைக்காரருக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 118 ரூபாய். அப்படின்னா மொத்தமாக அந்த ஃபேக்ட்ரியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள்.
ஆவரேஜ் கூட இல்லை, அது நார்மலாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். சரிங்களா? தமிழ் சொல்கிறேன். ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மொத்த தொழிலாளிகளுக்கு அத்தொழிற்சாலை வழங்கும் சம்பளம் அல்லது ஊதியம் 1534 ஆகும். சராசரியாக ஒரு தொழிலாளர் வாங்கக்கூடிய ஊதியம் 118 ஆகும். சராசரியாக ஒரு தொழிலாளர் வாங்கக்கூடிய ஊதியம் 118 ஆகும். எனில் எனில் அத்தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையை காண்க. எனில் அத்தொழிற்சாலையில் வேலை 13 செய்யக்கூடிய சார் ஆன்சர். தொழிலாளர்களின் எண்களை காண்க. எஸ், சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆன்சர். 13 ஆன்சர். 13 சார். எஸ், ஓகே. 13, 15 ஆன்சர் சொல்லுங்க. ஏபிசிடி எதுன்னு சொல்லுங்க. ரொம்ப இது வந்து ஆவரேஜ் எல்லாம் கிடையாது, நார்மல் மேக்ஸ் தான். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இது குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிடுச்சு சார். இப்பதான் சார் திரும்பி உள்ள வந்தேன். புரியல, என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிடுச்சு சார் என் மொபைல். எது சொல்றேன்? இந்த கேள்வியா? இந்த கேள்வியா? ஆமாங்க சார், திரும்பி ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? தமிழ்ல சொல்லவா? ஆமாங்க சார். ஓகே, தமிழ்ல சொல்றது எழுதிக்கங்க. ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மொத்த தொழிலாளர்களின் ஊதியம், ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மொத்த தொழிலாளர்களின் ஊதியம் 1534 ஆகும். ஓகே, ஃபுல் ஸ்டாப். சராசரியாக ஒரு தொழிலாளரின் வருமானம், சராசரியாக ஒரு தொழிலாளரின் வருமானம் 118 ரூபாய் ஆகும். எனில் அத்தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையை காண்க. எனில் அத்தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மொத்த தொழிலாளர் எண்ணிக்கையை காண்க. வெரி சிம்பிள். மொத்தமா எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? 1534. எத்தனை ஒரு ஆளுக்கு எத்தனை ரூபாய் சராசரியா? 118 ரூபாய். அப்போ இதால் டிவைட் பண்ணுங்க. 1534 டிவைட் பை 138. 1 டைம் இஸ் 118. 118 போட்டீங்கன்னா 32, 32, 35, 354. எத்தனை டைம் போகுது? 3 டைம்ஸ் போகுமா? 3 சரி, times. 3 டைம்ஸ் தானே? எஸ் சார். ஓகே, 13. ஆன்சர் இஸ் 13. இது ஆவரேஜ் இல்லை, ஜஸ்ட் நார்மல். பட் ஆவரேஜிங் கொடுத்தனால அது சேர்த்து சொல்லிட்டேன். ஓகேவா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாமா. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். பார்க்கலாம் சார். எஸ் சார். ஓகே, இப்போ 2 கேள்வி ஹோம்ஒர்க் தரேன். இது போட்டு வாங்க. நான் இன்னும் முடியல, டைம் ஆயிடுச்சு. ஸோ 2 கேள்வி ஹோம்ஒர்க் தரேன். அதுக்கான டிப்ஸும் சொல்லிடுறேன். அடுத்த கேள்வி போட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக வரணும். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போயிட்டோம். 2 கேள்வி ஹோம்ஒர்க்கு, டிப்ஸ் சொல்கிறேன், கவனிச்சுட்டு போட்டு பார்த்துட்டு வாங்க. ஆவரேஜ் ஆஃப் 9 நம்பர் இஸ் 30. சார் சம்ம எழுதிக்கிறோங்க சார். எழுதிக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே, இது கொஞ்சம் மறைக்குது. ஸ்கிரீன்ஷாட் முடிச்சு எடுத்துக்கோங்க. மறைக்குதா? இல்ல ஓகேங்க சார். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? The average of 9 numbers is 30. The average of first 5 numbers is 25. And that of last 3 numbers is 35. சரிங்களா? மொத்தம் 9 எண்கள் இருக்குங்க. 9 எண்களோட சராசரி எவ்வளோன்னு சொல்றான்? 30. இந்த 9 எண்களை பிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் 5 எண்கள், அதோட சராசரி எவ்வளோ சொல்றான்? 25. லாஸ்ட் 3 எண்கள், அதோட சராசரி எவ்வளோ சொல்றான்? 35. அப்போ மொத்தம் எத்தனை எண்ணு? 5 + 3 பண்ணா 8 எண்கள் தான் இருக்கு. அப்ப இடையில இருக்க இன்பிட்வீன், அந்த இடப்பட்ட எண் இருக்குல்ல, அந்த எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போன கிளாஸ்ல ஒன்று சொல்லி தந்தாலும் அதே மெத்தட் தான். இப்போ பாருங்க, சராசரி 30 அப்படிங்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் 5 எண்களை 30 கம்பேர் பண்ண என்ன பண்ணுவாங்க? 5 கம்மியா இருக்கு. எத்தனை பேர்த்துட்டு கம்மியா இருக்கு? 5 பேர்த்துட்ட. இந்த 3 பேர்த்த 30 கம்பேர் பண்ண இவங்க என்னது? 5 கூட இருக்கு. கம்மியா எவ்வளோ இருக்கு, கூட எவ்வளோ இருக்கு, அதை போட்டுட்டீங்கன்னா இவர் வரப்ப அதிகமாக எடுத்துட்டு வரணுமா கம்மியாக எடுத்துட்டு வரணுமாங்கிறது தெரிஞ்சிடும். டிப்பு புரிஞ்சுதா?
க்ளூ புரியுதா? இதே இதே மாதிரி ஒரு கேள்வியை நம்ம போன கிளாஸ்ல போட்டிருந்தோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இல்லை, ஆவரேஜ் ஆஃப் செட் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10 மாணவர்களுக்கு ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இன்னொரு 10 மாணவர்கள் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்த மாணவர்கள் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கு போட்ட ஞாபகம் இருக்கா போன கிளாஸ்ல? அதே லாஜிக் தான் இது. ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி இடப்பட்ட உள்ளவர்களோட ஆவரேஜ் கேட்கலாம். அந்த எண் 6வது எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாஜிக் புரிஞ்சுதா? மொத்தமாக 9 பேர்த்தோட ஆவரேஜ் 30, ஃபர்ஸ்ட் 5 பேர்த்தோடது 25, லாஸ்ட் 3 பேர்த்தோடது 35. அப்போது ஆவரேஜை கம்பேர் பண்ணால் இவர் எவ்வளோ கம்மியாக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் 5 பேர் எவ்வளோ கம்மியாக இருக்காங்க, லாஸ்ட் 3 பேர் எவ்வளோ கூட இருக்காங்க அப்படின்னு போட்டு எவ்வளோ கம்மி எவ்வளோ கூட பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிகமாக வச்சுருக்காங்களா கம்மியாக வச்சுருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். அப்போ இவர் வரும்போது என்ன பண்ண வரும், இந்த ஆவரேஜ் விட கம்மியாக எடுத்துகிட்டு வந்தால் போதுமா அதிகமாக எடுத்துகிட்டு வரணுமாங்கிறத கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? க்ளூ புரிஞ்சுதா? புரிஞ்சுது எஸ் சார். சார். க்ளூ யாருக்கு புரியலன்னு கேளுங்க, க்ளூ வேணா மறுபடியும் சொல்கிறேன். அடுத்த கேள்வி க்ளூ சொல்லட்டுமா? ஓகே ஓகே சார். ஓகே. அடுத்த கேள்வியில் க்ளூ சொல்லிட்டா நோட் பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டு வாங்க. அடுத்த கேள்வி நான் அடுத்த கிளாஸ் நான் போட்டு காட்டுறேன். ட்ரை பண்ணிட்டு வாங்க. எஸ் சார். அடுத்த கேள்வி, இந்த கேள்வி பாருங்க. போன கேள்வி மாதிரி தான். The average of 20 numbers is 12. அதாவது 20 எண்களோட சராசரி 12 ஆகும். ஃபர்ஸ்ட் 12 எண்களோட சராசரி 11. கடைசி 7 லாஸ்ட் 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து 10. அப்படின்னா சாரி, இது லாஸ்ட்ல நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 12க்கு அப்புறம் வர அடுத்த 7, 12 பிளஸ் எவ்வளோ 19. அப்போ லாஸ்டா ஒரே நம்பர் மட்டும் மிச்சம் இருக்கும்ல, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி எண் லாஸ்ட் நம்பரோட வேல்யூ என்ன? முன்னாடி கேள்வி இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதே மாதிரியே கணக்கு போடுங்க. இவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்க, இவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்க பாருங்க. மொத்த வேல்யூ 2 பேர்த்து எவ்வளவு கம்மியா இருக்காங்க வேல்யூ. அப்ப கடைசி எண் வந்து இதோட வரணும்னா எவ்வளவு அதிகமா எடுத்துட்டு வரணும்னு பாருங்க. 2 பேருமே கம்மியா தான் வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவர் எவ்வளவு எடுத்துட்டு வரணும், 12ங்கிறது தனக்கு தேவையான 12, அது போக முன்னாடி இந்த 19 பேர்த்துக்கு எவ்வளவு பற்றாக்குறையோ அதை சேர்த்து எடுத்துட்டு வருவார். இதான் க்ளூ. புரிஞ்சுதா? க்ளூ புரிஞ்சுதா? எஸ் சார். சார் அகைன் சொல்லுங்க சார், அகைன் சொல்லுங்க. அகைன் சொல்லவா? அங்கே பாருங்க, 20 எண்களோட சராசரி 12ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் 20 எண்கள்ல ஃபர்ஸ்ட் 12 எண்களோட சராசரி 11 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 எண்களோட சராசரி 11. அதுக்கப்புறம் அடுத்த 12 எண்களுக்கு அப்புறம் அடுத்த 7 எண் அப்படின்னா என்ன, 13, 14, 15, 16, 17, 18, 19. அடுத்த 7 எண்கள் இருக்குல்ல, அதோட சராசரி எவ்வளோ? 10. அப்படின்னா கடைசியா ஒரே ஒரு எண் மட்டும் விடுபட்டு இருக்கும்ல, மொத்தம் 20ல 7 + 12 19 தான் இருக்கு. அப்போ 19 எண் கூட அந்த கடைசியா ஒரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எண்ணோட சராசரி இல்லை, அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருந்த அந்த 19 எண்கள் எவ்வளோ அதிகமாக வச்சிருக்காங்களா குறைவா வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அப்போ கடைசியா ஒரு ஆள் என்ன பண்ணணும், அவங்க அதிகமாக வச்சிருந்தா கம்மியாக எடுத்துட்டு வந்தா போதும், கம்மியாக வச்சிருந்தாங்கன்னா அதிகமாக எடுத்துட்டு வரணும். இந்த 12ங்க ஆவரேஜ் விட அதிகமாக எடுத்துட்டு வரணும். க்ளூ புரியுதா? புரிஞ்சுது சார். ஓகே. இந்த 2 கேள்வியும் போட்டுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா அடுத்த கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் இது முடிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு, அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க நடத்துனதுல
சார் அந்த நன் ஆஃப் த அபோவ் கொஸ்டின் வந்துச்சுல அந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் காமிக்க முடியுமா? இந்த இப்போ காமிக்கிறேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? அந்த டிப்பு நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, எந்த கேள்வின்னு சொல்லுங்க. இந்த கேள்வியா? இது கரெக்டாக 125 கரெக்டாக இருந்தது. இது இல்ல சார் இது அந்த உலகத்தோட 47 ஒய்ங்கிறத 44 எஸ் சார். அதான் இதை இது இல்ல சார் இது கீழே வந்துச்சுல்ல இதுக்கு ஆன்சர் அடுத்ததா? நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இல்ல இதுவா? டவுன். அதான் இதுவா? சார். ஓகே, பாருங்க. 41 + 4 44. ஓகே. ஓகே தேங்க்யூ சார். ஓகே, வேற டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? புரிஞ்சது எல்லாத்துக்கும்? எஸ் புது சார். மெத்தடு புக்லாம் இருக்காது. ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் ரெக்கார்டிங் வேணா பாருங்க, கொடுப்பாங்க, பாருங்க மறுபடியும். ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.